ஒண்ணும் உங்கள பந்தப்படுத்தல, கட்டுப்படுத்தல. இத மட்டும் சாப்பிடுங்க, அத மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லல. ஆமிசம் சாப்பிட்டு செத்து போவேன், சூசைட் பண்ணிப்பேன்னா யாரால என்ன பண்ண முடியும்? போ. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அதுவும் ஆமிசத்தையும் விடுயான்னு சொன்னா என்ன விட்டுறது? அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி போ. ஒருத்தர் வேக வேகமா வந்து சொன்னார், சாமி புகைப்பிடிப்பதால் ஏற்படும் கெட்ட பழக்கங்களை பற்றி ஒரு பெரிய புத்தகம் படிச்சேன் சாமி. அப்புறம் விட்டுட்டேன் சாமி. நான் கேட்டேன், புகைப்பிடிக்கிறத விட்டீங்களா? இல்ல சாமி. இந்த மாதிரி புத்தகத்தை எல்லாம் படிச்சு மனசை குழப்பிக்கிறத விட்டுட்டேன் சாமி. நான் உங்களை செயலை மாற்றுங்கள்னு கூட சொல்லல. நினைதலை விட்டு மாத்திரம் செயலில் இருங்கள். உண்மையிலங்கய்யா, லேயர் லேயரா உங்களுக்குள்ள இருக்கிற மன இருப்புனா அது மனம் இறுகி போய் என்ன சொல்றது, ஆசை, அச்சம், துக்கம், வெறுப்பு, குற்ற உணர்ச்சி இதெல்லாம் லேயர் பை லேயரா சிக்கி போய் அந்த லேயர்ல இருந்து விடுபட முடியாமல் அந்த லேயர் மூலமாவே இந்த புகைப்பிடிக்கிறதுல இருந்து சகலத்தையும் நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். அதனாலதான் இல்லைன்னா போய் வயிற்றுக்குள்ள அனுப்ப முடியுமாங்கய்யா, உடம்புக்குள்ள அனுப்ப முடியுமாங்கய்யா? அது எப்படி அவ்வளவு இன்சென்சிட்டிவா ஒரு மனித உடல், மனித மனம் மாறும்? நினைதல் இன்றி வாழ்தல் அறியாததனால் நினைத்து பார்க்க முடியாத பழக்கங்களுக்கெல்லாம் மனிதன் அடிமையாகின்றான். உங்களுடைய தினசரி வாழ்க்கையை நினைதல் இன்றி வாழ்க. முயற்சி பண்ணி பாருங்க. இப்ப அடுத்த தீபத் திருநாள் வரப்போகுது. 17 நாட்களும் தீபத் திருநாள், மொத்தம் 17 நாட்கள் உற்சவம். 10 நாள் பிரம்மோற்சவம், துவஜாரோகணத்தோடு துவங்கி தீபம் வரை 10 நாட்கள். முன்னாடி 3 நாட்கள் பூர்வாங்கம், பின்னாடி 4 நாட்கள் உத்தராங்கம். மொத்தம் 17 நாள் தீபத் திருநாள் உற்சவம். டிசம்பர் 3ஆம் தேதி தீபம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா டேட்டை சொல்றேன். இந்த 17 நாட்களும் அருணாச்சல புராணத்தை இதே நேரத்தில் தமிழில் சொல்லப் போகின்றேன். பரமசிவ அனுபூதியும் அனுபவமும் என்கின்ற தலைப்பிலே அருணாச்சல புராணம் 17 நாட்களும். அருணாச்சல புராணம் கேட்கறது வர்ற வரைக்குமாவது இந்த அடுத்த ஒரு மாதம் இந்த ஒரே உறுதி எடுத்துக்கோங்க, நினையாது வாழ்தல். உங்களால முடியும், ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. சாப்பிடும் பொழுது மனதிற்குள் நினையாது, வெளியில எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உணவுக்கும் உங்களுக்கும் மட்டும் உறவு நிகழ வேண்டும். அதே மாதிரி உறங்கும் பொழுது உங்களுக்கும் உங்கள் உணர்விற்கும் மட்டும்தான் உறவு நிகழ வேண்டும். நினையாது வாழ்க, வாழ்வு பழையதாகாது வாழ்க. இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நினையாது வாழ்பவன் சாய்வதே இல்லை.